இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது 11th புக்கில் இருக்குது. இதுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மெயினாக என்னென்னா புணர்ச்சி விதி. அது எவ்வளோ ஈஸியாக படிக்கலாம்னு நான் சொல்லித்தரேன். புணர்ச்சி விதின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக படிச்சிடலாம். அது படித்தா நமக்கு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகனாலே நமக்கு வரும். மற்றபடி நம்ம மக்கப் பண்ணிட்டு போனாலோ இல்லை புதுசாக ஒரு வேர்டு கொடுத்தாலோ இப்போ நம்ம புக்கில் இருக்கிறத மக்கப் பண்ணிட்டு போயிடுறோம். பட் இப்போ உள்ள டிஎன்பிஎஸ்சியை பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லையா? புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்க மாட்டாங்க, எங்கெங்கே இருந்தோ கேட்பாங்க, ஓனாகவும் கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த புணர்ச்சி விதின்னு ஒன்று தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கு ஆன்சரே பண்ண முடியும். ஸோ இந்த புணர்ச்சி விதின்றது படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். புணர்ச்சி விதினாலே நிலைமொழி என்ன வருமொழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த காட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது நிலைமொழி. இந்த அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது வருமொழி. அப்போ நிலைமொழியோட ஈற்றுனா சீன்றது தான் நிலைமொழியோட ஈற்று. வருமொழியோட முதல்னா ஆ. இது ரெண்டும் சேர்ந்து புணர்வது தான் புணர்ச்சி. அப்போ சீ குட்டல் ஆ அப்படி ரெண்டும் சேர்ந்து புணரணும், அதுக்கு பேர் தான் புணர்ச்சி. ஓகேவா? அதாவது இங்கே இதுக்கான விதிப்படி கொடுத்துருக்காங்க. நான் பொதுவாக சொல்கிறேன். ஓகேவா? இது ரெண்டும் சேர்ந்து புணர்வது தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 6 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மொத்தம் 2 வகைப்படும். என்னது? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு புணர்ச்சினா எப்படி இயல்பாக இருக்கும் ஒரு வேர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாய் கூட்டல் மொழி அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இயல்பாக இருக்கோ அது எந்த ஒரு வேர்டுமே மாறாமல் தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது விகார புணர்ச்சினா அதில் 3 டைப்ஸாக பண்ணலாம். ஒன்று தோன்றல் விகாரம். ஒரு வேர்டு தோன்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மா கூட்டல் பழம் அப்படின்னா மாப்பழம் வராது இல்லையா, மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதுவோம். அப்போனா ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், தோன்றல் விகாரத்தில் மா கூட்டல் பழம். அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இம்முன்னு ஒன்று தோன்றி வந்திருக்கு இதில், அதனால இது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க, திரிதல் விகாரம். திரிதல் விகாரத்துக்கான எக்ஸாம்பிள் பல் கூட்டல் பசை. அதாவது ஒரு வேர்டு இப்போ பல் இல் இருக்கு இல்லையா, இல்லை திரிஞ்சு நம்ம இர்ரா எழுதியிருக்கோம். அப்போ பற்பசை அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். பல் கூட்டல் பசை பற்பசை. சேம் இதே மாதிரி தான் கெடுதல் விகாரம். புறம் கூட்டல் நானூறு. அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கெடுதல் விகாரம்னா ஒரு வேர்டை நம்ம எடுத்துடணும் அதுலேருந்து. அப்போ புறம் கூட்டல் நானூறு புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஒரு வேர்டு எடுத்துகிட்டு புறநானூறு, புறம் வராது, வராமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கான புணர்ச்சி விதி. இப்போ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்னு இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உயிரீற்று புணர்ச்சி. அதில் உடன்படுமை புணர்ச்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த விதியை தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்கள். ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடன்படு மெய் என்றாகும் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிலைமொழியோட ஈற்றுனா என்னன்னு சொல்லியிருக்கேன், வருமொழியோட முதல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அதுபடி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிலைமொழியோட ஈற்றில் ஐ அப்படின்ற வேர்டில் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஈன்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இதுவே வரும் நிலைமொழியோட ஈற்றில் உயிரெழுத்துக்களில் முடிஞ்சதுன்னா, அதாவது அ ஆ ஈல உயிரெழுத்துக்களில் முடிஞ்சதுன்னா அந்த ஐயை தவிர்த்து ஆ ஆ உ ஏ அதிலலாம் முடிஞ்சிச்சுன்னா அங்கே இவ்வு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? பிற உயிரெழுத்துக்கள் அந்த ஐயை தவிர்த்து பிற உயிரெழுத்துக்கள் எது அங்கே முடிஞ்சாலுமே அங்கே என்ன சேர்த்துக்கணும்? இவ்வை சேர்த்துக்கணும். இந்த ஏன்ற வேர்டு முடிஞ்சிச்சுன்னா அங்கே இவ்வோ சேர்த்துக்கலாம், ஈயும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இதில் எது சேர்த்துக்கினாலுமே ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காட்சி அழகு அப்படின்னு இப்போ இதை அவங்க பிரித்து எழுதியிருக்காங்க. காட்சி கூட்டல் கூட்டல் அழகு. இந்த ஏன் இங்கே வந்துச்சு அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏன் இங்கே வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ காட்சி கூட்டல் அழகுன்னு நம்ம இங்கே பிரித்து எழுதுகிறோம். சி அப்படின்றது கடைசி நிலைமொழியோட ஈற்றில் என்ன இருக்குது? சி இருக்குது. சி நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? இச்சு கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதலாமா? அப்போ கடைசி வேர்டு என்னவா இருக்குது? ஈல முடியுது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஐன்னு வந்துச்சுன்னா பக்கத்தில் ஈன்னு ஒன்று சேர்த்துக்கோங்கன்னு. இப்போ இங்கே அதனால தான் அவங்க ஈன்னு ஒன்று சேர்த்துருக்காங்க.
இப்போ இது ரெண்டுமே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அதாவது நிலைமொழியோட ஈற்றில் மெய்யெழுத்தும் வருமொழியோட முதலில் உயிரெழுத்தும் வந்துச்சுன்னா நம்ம அது ரெண்டுமே சேர்ந்து புணரணும். ஓகேவா? அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது? மெய்யெழுத்து இருக்குது, இங்கே உயிரெழுத்து இருக்குது. அப்போ ஈ கூட்டல் ஆ என்ன வரும்? யான் வருமா? அதுதான் அவங்க எழுதியிருக்காங்க காட்சி அழகுன்னு ஆன்சரில். இவ்வளோதாங்க சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். தீ அணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நம்ம எப்படி பொதுவாக எழுதுவோம்? டீ கூட்டல் அணை, அதாவது தீ அணைப்பான், தீ கூட்டல் அணைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ தீன்றது நிலைமொழி, அணைப்பான்றது வருமொழி. ஓகேவா? இப்போ டீ அப்படின்னா என்ன? இதை நம்ம பிரித்து எழுதுகிறோம். தீயை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போ இத்து கூட்டல் ஈன்னு நம்ம பிரிக்கும் போது இதில் ஈ அப்படின்ற ஒரு வேர்டு வருதா? இப்படி வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஈன்னு ஒன்று சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ஈன்னு சேர்த்துட்டோமா? இதுவும் என்னது? மெய்யெழுத்து, இங்கே உயிரெழுத்து. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ஈ கூட்டல் ஆனா என்ன வரும்? யா அப்படின்னு வரும். தீ அணைப்பான் அப்படின்னு வந்திருக்கா. அதே மாதிரி கலை அறிவு, கலை அறிவுக்கும் சேம். இப்போ கலைன்றது நிலைமொழி, அறிவுன்றது வருமொழி. இப்போ கலை, லையை நான் எப்படி பிரிக்கலாம்? லை இல்லு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போ கடைசி என்ன வரும்? ஐயின்னு வருமா? இப்போ என்ன ஐயின்னு வந்தாலும் நம்ம பக்கத்தில் என்ன சேர்க்கணும்? ஈ சேர்க்கணும். அப்போ ஈ குட்டலா யா, கலை அறிவு. இவ்வளோதாங்க சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்? உயிரெழுத்துக்கள், பிற உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா இவ்வு வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது பாருங்கள். மா விலை, மா குட்டல் விலைன்னு நீங்கள் பிரித்து எழுதுவீங்க. நிலைமொழி வருமொழி. ஓகேவா? இப்போ மா இம்மு குட்டல் ஆ அப்படின்னா தான் நம்ம மா அப்படின்னு மான்னு வரும். அப்போ நம்ம ஆன்னு வருது. அப்போ அது பிற உயிரெழுத்துக்களில் ஒன்று, உயிரெழுத்துக்களில் ஒன்று ஆ. அங்கே நீங்கள் இவ்வு சேர்க்கணும். அப்போ இவ்வு குட்டல் லீனா வரும், வி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் இந்த வேர்டு பிரிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஈஸி. ஓகேவா? அதே மாதிரி பூவழகு சேம் தான். நீங்கள் வந்து நோட்டில் போட்டு பாருங்கள். போட்டு பார்க்காம எதுவுமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேயிழை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இங்கே ஏக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? ஈயும் வரலாம், இவ்வும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ சேயிழை அப்படின்னா என்ன சொல்லலாம்? சே அப்படின்னா இச்சு குட்டல் ஏ அப்படின்னு போடலாம், சே அப்படின்னு. ஓகேவா? அப்போ ஏன்னு வந்தால் அங்கே இவ்வும் வரலாம். இதுவே சேவடி இச்சு குட்டல் ஏ அப்படின்னு வந்தால் இங்கே இவ்வும் வரலாம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே ஈயும் வரலாம், இவ்வும் வரலாம். எப்படி போட்டாலுமே ஆன்சர் வரும். ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? இவ்வளோதாங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கு, இதில் நான் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றதை பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குற்றியலுகரம். குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குற்றியலுகரம் பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி ரொம்ப படிக்க வேணாம், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். குசுடு துப்புரு அதோட நிலைமொழியோட ஈற்றில் ஊ இருந்துச்சுன்னா அந்த உக்குரல் மெய் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்போ உயிரெழுத்தில் இருக்கிற அந்த ஊன்றது என்னது? ஓடி போயிடும். ஓகேவா? அழிஞ்சிடும் அங்கேருந்து. அவ்வளோதாங்க. குற்றியலுகர புணர்ச்சினாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா குசுடு துப்புரு தெரிஞ்சிருக்கணும். அப்போ குற்றியலுகரத்தோட நிலைமொழியோட ஈற்றில் முடிகிறது குசுடு துப்புரு. அது எல்லாத்துலேயுமே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ஊ வரும். அந்த ஊ மறைஞ்சிடணும். இவ்வளோதான். இப்போ நான் இது எப்படி சிம்பிளாக சொல்லலான்னு பார்க்கலாம். மாசற்றார் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகே, மாசற்றார். இப்போ என்ன வந்திருக்காங்க? இப்போ நீங்கள் நிலைமொழியோட இப்போ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிலைமொழி வருமொழி. நிலைமொழினா என்ன? இங்கே இருக்கிறது நிலைமொழி, இது வருமொழி அப்படின்னு சொல்லியிருக்கேனா? ஓகேவா? ஸோ இது நிலைமொழி, இது வருமொழி அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ சூ இருக்குது. குசுடு துப்புரில் சூ இருக்கா? அப்போ இச்சு கூட்டல் ஊ அப்படின்னா என்ன பண்ணலாம்? சூவை இச்சு குட்டல் ஊன்னு பிரிக்கலாம். இந்த ஊன்றது பறந்து போயிடுச்சு. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்ன்ற விதிப்படி ஊ பறந்து போயிடுச்சு. ஓகேவா? இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாசு கூட்டல், அதாவது சூவை எப்படி எழுதலாம்? இச்சு குட்டல் ஊன்னு எழுதலாம். இந்த ஊ பறந்து போயிடுச்சு. அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? வெறும் இச்சு மட்டும் வந்திருக்கு, அற்றார். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இங்கே மெய்யெழுத்து இருக்குது, இங்கே உயிரெழுத்து இருக்குது. அப்போனா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இச்சு குட்டலா என்ன வரும்? சா, மாசற்றார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சா? அவ்வளோதாங்க. இதே மாதிரியும் நீங்கள் வேறு ஏதாவது போட்டு பாருங்கள், டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக குற்றியலுகரம் புரிஞ்சிடும். குற்றியலுகரம்னா ஒன்றுமே கிடையாது.
நீங்கள் வந்து இது எப்படி குற்றியலுகரம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுனா குசுடு துப்புரவை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது இப்போ இப்படி ஒரு வேர்டு இருக்குது, இதை நீங்கள் பிரித்து எழுதுறீங்க, இந்த வேர்டில் குசுடு துப்புரி ஏதாவது ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அது குற்றியலுகரம். அதுக்கு நீங்கள் எந்த விதியை பயன்படுத்தணும்னா உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஊழும். இந்த சூவை பிரித்து எழுதிங்கன்னா ஊ வரும். அந்த ஊவை அடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உடல் மேல் உயிர் வந்து என்ற விதியின்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க, ரொம்ப ரொம்ப உள்ளே போகாமல். வீடு இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட்டு குட்டல் இர் அப்படின்ற ஒன்று இங்கே வந்து நீங்கள் சேர்க்கணும். நெடில் தொடர் உயிர் தொடர், ஓகேவா, இங்கே சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ வீடு கூட்டல் தோட்டம் அப்படின்னா நம்ம வீடு தோட்டமாக வரும், வீட்டு தோட்டம் தானே வரும். அவ்வளோதான். காடு கூட்டல் மரம், காட்டு மரம்னு வரும், ஓகேவா. முரடு கூட்டல் காலை, முரட்டு காலைன்னு வரும். சோறு கூட்டல் பானை, சோற்று பானைன்னு வரும். ஸோ இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கினீங்கனால ஈஸியாக புரிஞ்சிடும், ஓகேவா. சரி, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். முற்றியலுகர புணர்ச்சி. முற்றியலுகர புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா முற்றும் அற்று ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குற்றியலுகரமும் முற்றியலுகரமும் ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் முற்றியலுகரத்தில் எப்படி புரிஞ்சுக்கலான்னா குசுடு துப்புருன்ற வேர்டு வராமல் ஆனால் ஊ கடைசியாக முடியணும் அப்படின்னா முற்றியலுகரம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதான்னு தெரில, எனக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், குற்றியலுகரத்தில் குசுடு துப்புரில் நிலைமொழியோட ஈட்டில் முடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் குற்றியலுகரம் ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன். முற்றியலுகரத்தில் நிலைமொழியோட ஈட்டில் அந்த குசுடு துப்புரை எதுவுமே முடிஞ்சிருக்காது. பட் இவ்வூன்னு இருக்கா, அப்போ ஊவை என்ன எழுதலாம், இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இந்த ஊவை நம்ம எடுத்துடணும், அவ்வளோதான். அப்போ இவ்வு இருக்கா, அப்போ வர இவ்வு கூட்டல் ஊன்னு பிரிச்சுருக்காங்களா, இங்கே ஊ எடுத்துட்டாங்களா, அப்போ இவ்வு மட்டும் போட்டிருக்காங்களா, அவ்வளோதாங்க. இப்போ இவ்வு குட்டலாம் என்ன வரும், வான்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா, அப்போ வர வரிந்தான். இவ்வளோதான். முற்றியலுகர வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோ, மற்றதெல்லாம் பார்ட் 2ல் போடுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கேளுங்க. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.